நம்முடைய ஜெபங்களை அவர் மறக்க மாட்டார். எதை மறக்க மாட்டாரு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். பல கிடைக்கிற நேரமெல்லாம் பிரார்த்தனைகள் அந்த தெய்வத்தை நோக்கி ஏறெடுத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய தேவதூதனை அனுப்பி வீட்டுக்குள்ளே போய், உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் ஜெபத்தை நான் மறக்கல, நீ எதற்காகலாம் ஜெபிச்சாயோ அதோடைய பலனை எல்லாம் கொடுக்க முடியாத வேலை வந்துச்சு என்று சொல்லி சில காரியங்களை ஆயத்தப்படுத்த சொன்னார். அதே மாதிரி அந்த கொர்நேலியு செஞ்சார். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில உடனே கட்டளையிட்டார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பல வருஷமா, பல நாட்களா, பல மாதங்களா, பல நிமிஷமா, பல காரியங்களுக்கா தேவ சமூகத்துல தனிப்பட்ட ஜெபத்துல சபையில வந்து உபவாசம் எடுத்து இல்லை யார்கிட்டையாவது சொல்லி ஜெப குறிப்பு கொடுத்து இப்படி நீங்கள் ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறீர்கள். அந்த ஜெபத்தை எல்லாம் தேவன் நினைகூர்ந்து ஒரு நாள் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை தந்து, அந்த ஜெப மகனை பார், நீ ஜெபிச்சல்ல, மகளை பார் ஜெபிச்சல்ல, இவருடைய பலன் வந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நினைகூறத்தக்கதா, நம்ம மறந்து போனால் மறக்காதபடி அந்த காரியத்தை நமக்கு செய்து முடிப்பார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஜெபத்தை மறக்க மாட்டார்.